எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு நல்ல நண்பன் என்பவன் அவனை பார்த்தால் அல்லாஹ்வின் ஞாபகம் வரும். அவனுடன் பேசினால் ஈமான் அதிகரிக்கும். அவனுடன் உட்கார்ந்தால் அறிவு அதிகரிக்கும். அவனுடைய செயல்கள் மறுமை நாளே ஞாபகப்படுத்தும். ஹஸ்ரத் எனக்கு ஒரு ஹதீஸ் சொன்னாங்களே, நல்ல ஃப்ரெண்டுனா யாருன்ட்டு. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்ல யாரை பார்த்தா அல்லாஹ்வோட ஞாபகம் வரும்? நம்ம ஃப்ரெண்டு கலீல பார்த்தா, மச்சான் புது பைக் வாங்கியிருக்கேன்டா. மச்சான் செம்ம பைக்கடா, பாடா ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். சி, இவனை பார்த்தா ஊர் சுத்துற ஞாபகம் தானே வருது. அடுத்து ஜடீர பார்த்தா, மச்சான் புது போன் வாங்கிட்டேன், 4 கேமரா கொடுத்துருக்காங்கடா, பிக்சர் செம்மையா இருக்குடா, போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டா சும்மா லைக் பிச்சுக்கும் மச்சான். வாயே ஒரு செல்ஃபி எடுக்கலாம். சி, சரியான செல்ஃபி பிடிக்கும். இவன் நினைச்சா எல்லாம் ஞாபகம் வரல, செல்போனு செல்ஃபி ஞாபகம் தான் வருது. அடுத்து அக்கீல நினைச்சா, வாவ் சிக்கன் பிரியாணி. மச்சான் ஒரு புது ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்காங்கடா. அங்க ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினா இன்னொரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. போலாமா? மச்சான் லெப்பீஸ கடிக்கும் போது சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்குடா. சரியான சோத்து முட்டை. என்னடா இது, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோ, எவனா நினைச்சாலும் அல்லாஹ் ஞாபகமே வர மாட்டேங்குதே. என்ன வாழ்க்கடா. சரி பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்க்கும் போது அல்லாஹ்வோட ஞாபகம் தான் வரணும். இனிமே நம்மளும் அந்த மாதிரி தான் நடந்துக்கணும். அப்பதான் நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் அபு, எப்படி இருக்க? வலைக்கும் அஸ்ஸலாம், நான் நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன்டா. இவன் கிட்ட அல்லாஹ்வோட சிந்தனை வர மாதிரி தான் பேசணும். என்ன மச்சான், இன்னைக்கு ஃபஜர் தொழுதியா? இல்லடா மச்சான், காலையில் எழுந்ததே ரொம்ப லேட்டுடா. தெரியும்டா, நீ தொழுதுருக்க மாட்ட. ஆமா, நைட்டு 2 மணி வரைக்கும் வாட்ஸ்அப்ல இருந்தா காலையில் எப்படிடா இருந்திருப்ப? அடப்போ மச்சான், நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. ஃபோனை எடுத்தாதான் மச்சான் டைம் பாஸே ஆகுது, அப்பதான் தூக்கம் வருது. விடிய விடிய ஃபோன் நோண்டிட்டு ஃபஜர் தொழுகை விட்டுட்டியேடா. குர்ஆன்ல உன்னோட லாஸ்ட் சீன் எப்படா? போன வருஷம் நோன்பு எடுத்து ஓதுனது. அதுக்கப்புறம் ரைனாவது ஓதிருப்பியா? ஐயா ராசா, ஆளை விடுப்பா. இந்த குர்ஆன் லாஸ்ட் சீன்ல பழைய மெசேஜ்டா. வாட்ஸ்அப்ல படிச்சு படிச்சு சலிச்சு போச்சுடா. அல்லாஹ்வை பத்தியும் மறுமை நாளை பத்தி பேசினா உனக்கு சலிப்பா இருக்கா? டேய் போதும், அட்வைஸ் முக்கிய தூக்கிட்டு போய் குப்பையில போடு. நானே ஸ்கூல் தந்துட்டாங்க, கிரிக்கெட் விளையாட முடியலன்ட்டு கடுப்புல இருக்கேன். வந்துட்டு அட்வைஸ் பண்ண பட. இனிமே நான் எங்கேயாவது பார்த்து அட்வைஸ் பண்ண பிரேக்கப் தான்டா நீ. போடா போ. நீ என்னடா என்னைய பிரேக்கப் பண்றது? நான் உன்னைய பிரேக்கப் பண்றேன். இனிமே உன் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுடா. உன் கூட பேசினா அல்லாஹ்வோட ஞாபகமும் வரல, அருமோட சிந்தனையும் வரல. பட.